2,00,000 லிட்டர் பால் ஊற்றி அவர் வெற்றி பெற்றதற்காக அவருடைய கட் அவுட், பெரிய கட் அவுட், அதுக்கு அபிஷேகம். இந்த 4 நாள் ஆட்சியை பற்றி நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் போய் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கூட நன்றி தெரிவித்தலாக இருந்திருக்கும். முன்னாலேயே போய் சந்திச்சிங்கன்னா என்ன, அப்போ அங்கே அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, இல்லை உங்களால் தான் அந்த குழப்பம் அப்படிங்கிறது மக்கள் உணர்கிறார்கள் இல்லையா? இன்னொரு பக்கம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்கிறேன், குழப்பம்னு சொல்லும்போது குதிரை பேரம் தானே. ஒரு எம்எல்ஏக்கும் 60 கோடின்னு சொல்கிறாங்க, ஏதோ பல வதந்திகள் உலாவுகின்றன. எது உண்மை இல்லைங்கிறத அந்த சோஃபாவை போய் நம்ம போய் ஒவ்வொருத்தர் வீட்லையும் கீழ்ச்சி பார்க்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் கூட எதேச்சியாக நான் சோஃபா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், முக்கியமான அரசியல்வாதிகள், முக்கிய புள்ளிகள் ஒரே சமயத்தில் ஆர்டர் பண்ணுறாங்க? இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்திகள், முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், மாண்புமிகு முதல்வர், 1 வருடத்திற்குள் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களாக இருந்தால் மட்டுமே பரிந்துரை செய்யுங்கள் என்று துறைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அப்போ 1 வருடத்திற்கு மேலே நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்களே நினைக்கிறீங்களா? ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஊழலில் ஏற்கனவே ஈடுபட்டதாக வழக்குகள் உள்ளோர், அதாவது புகார்கள் உள்ளவர்கள் மீது எஃப்ஐஆர் உள்ளவர்கள் மீது வழக்கு விசாரணைகளும் நடைபெற வேண்டுமே. அதை யார் செய்யணும்? டிவிஎஸ்சி செய்யணும். அது யார் தலைமையில் இருக்கு? முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமை. அவர் தான் அந்த இலாக்காவுக்கு பொறுப்பு. நீங்கள் அதுல கை வைக்க போனாலே இங்க ஷாக் அடிக்குமே 8 சீட்டு. திமுகவில் இருந்து வர ஆதரவையும் நம்ப முடியாது, எப்போனாலும் திரும்பி போயிடுவாங்க. அவங்க மீது நீங்க நடவடிக்கை எடுத்தால், போன ஆட்சியில் நடந்த தவறுகளுக்காக நடவடிக்கைகள் எடுத்தால் அதுவும் அதே பிரச்சனை தான். இப்ப விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். விஜய் அவர்களினுடைய இந்த 4 நாள் ஆட்சி 40 ஆண்டு கால ஆட்சிக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரீல் அரசியல் சமூக வலைதளங்கள்ல வைரலாக போயிட்டு இருக்கு. 4 நாள் ஆட்சியின் நன்மைகளை பத்தி ஒரு 2 வரிகள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, இது விஜய் அவர்களுடைய ஆட்சியை பாராட்டுவதா விமர்சனம் செய்வதான்னு எனக்கு புரியல இவ்வளோ வருஷ அனுபவத்தில். ஏன்னா 4 நாள் ஆட்சி 40 வருஷ ஆட்சி மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளேயே சலிச்சு போச்சு. இப்போது நான் எல்லாருமே ஒரு குடும்பத்தில் இருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு கணவனோ மனைவியோ, கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தோ, கல்யாணம் ஆகி 4 நாளுங்கிறது 40 வருஷம் ஆன மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் வேறு மாதிரி வந்துடும். சலிச்சு போச்சு அப்படின்னு வந்துடும். இல்லை சார், இந்த 4 நாட்கள்ல ரியல் எதுன்னு தெரியல சார். இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் தெரியாது அப்படிங்கிறது தான் சில பேருடைய விமர்சனமே. ஏன்னு கேட்டால் எது ரீல் எது ரியல்னு தெரியாமல் தானே மக்கள் தேர்ந்தே எடுத்தாங்க. மக்களுடைய தீர்வே ரீலை நோக்கி தானே தீர்வு நடைபெற்றது. நான் விஜயை எதிர்த்து பேசணுமோ விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. இல்லைன்னா 18 நாட்களில் 8 நாட்கள் வெறும் பேச்சுகள் கொடுத்துட்டு 10 நாட்கள் ரோட் ஷோ மட்டும் பண்ண ஒரு கட்சிக்கு, புதிதாக வந்த கட்சிக்கு பெருவாரியான ஆதரவு, 108ங்கிறது ஒரு பெருவாரியான ஆதரவு, முழு ஆதரவு இல்லைன்னா கூட பெருவாரியான ஆதரவு. நான் கொடுத்தது ஏன்னு கேட்கல, அவரால் ஈர்க்க முடிந்து இருக்கிறது என்றால் நமக்கு அந்த திரைப்பட அந்த மோகம். இப்போ கூட எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், 2,00,000 லிட்டர் பால் ஊற்றி அவர் வெற்றி பெற்றதற்காக அவருடைய கட் அவுட், பெரிய கட் அவுட், அதுக்கு அபிஷேகம். இந்த 4 நாள் ஆட்சியை பற்றி நான் என்ன சொல்கிறது சார். உதயநிதி கூட அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 35% அவர் பெரிதாக காட்டல, அவருக்கு எதிராக 65% மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்றத விஜய் அவர்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்றாரு. இல்ல, அது கூட நான் அது ஒரு எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில வழக்கமா பேச வேண்டிய வசனம் பேசுறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 35-40% மேல பெற்றதில்லை. அப்ப மிச்சம் உள்ளது எல்லாமே அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்குன்னா, அப்படி நம்மளுடைய ஜனநாயகத்துல ஒரு சிஸ்டம் இல்லை. எதிர்ப்பாக இருக்கிறது அதிகமாக இருந்தால் அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னால் எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியாது. சில சமயங்களில் 20-25% வாங்கின கட்சி கூட, இப்போ திமுக வாங்கின இவங்க 35ன்னா அவங்க ஏதோ 31 வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி. அதில் திமுக மட்டும் பெற்றது 24% ஒட்டி தான். அப்போ நீங்கள்
76% வந்து உங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கவில்லைனோ 31% வைத்து திமுகவுக்கு எதிராக 69 இவர் பதில் சொல்லியிருக்காரு. விஜய் சொன்னாரா இல்லை வேற யாரோ அவரை சேர்ந்த ஆதரவு சொன்னாரான்னு தெரியல, யாரோ சொன்னாங்க. இந்த வாதங்கள் வந்து வெறும் சும்மா இந்த புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு அரசியல் விளையாட்டு. நான் அதை பற்றி பேசலை. நான் வந்து என்ன பேசுகிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியை நல்ல ஆட்சியை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக ஆட்சியில் நடந்தது அப்படியே தொடரும்னு முதல்வர் பேசுவதற்கு அதுக்கு திமுக ஆட்சியை கொடுத்துருக்கலாம். பட் அவர் என்னங்க பண்ணுவார்? திமுகலேருந்து 8 பேர் வந்து அங்கேருந்து அவர் ஸ்டாலின் சார் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் போய் ஆதரிங்கப்பான்னு சொல்லிட்டாரு. அவங்களும் அவருடைய அனுமதியோடு வந்து ஆதரிக்கிறாங்க. நீங்கள் திமுகவோட ஆட்சி வந்து திட்டங்கள்லாம் நீங்கள் கலைஞர், அதாவது திமுக ஆட்சி வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒன்று பெரியார் பேர் வைப்பாங்க, இல்லை வந்து பஸ் ஸ்டாண்டு இது நூலகம் மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்து ஒன்று பெரியார் இல்லை கலைஞர். நடுவில் கொஞ்ச நாள் அண்ணா பேர் வச்சுருந்தாங்க, அப்புறம் அவர் யாருன்னே மறந்து போச்சு, அதனால் விட்டுட்டாங்க. இது ஒரு அவங்க ட்ரெண்டு. இவங்க வந்தால் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் இப்படிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க பீரியடில். இப்போ விஜய்க்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாரையும் தூக்கி பின்னால் வச்சுட்டார். ஒரு 5 பேரை, பெரியார், அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார் எல்லாம் வச்சுட்டார். அப்புறம் மேலே வந்து அந்த கோபுரம் மாதிரி போட்டால் அதில் வந்து எம்ஜிஆர், அண்ணாதுரை வச்சுட்டார். செங்கோட்டையன் பாக்கெட்டில் இருக்கிற ஜெயலலிதாவை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, பரவாயில்ல வச்சுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ கருணாநிதி மட்டும்தான், கலைஞர் மட்டும்தான் பாக்கி. இப்போ அவரையும் வச்சுட்டா என்ன பண்ணுறது? இன்னைக்கு கூட வந்து காலையில் வந்திருக்கு, அரசு அலுவலகங்கள்லாம் வந்து விஜயுடைய டிஜிட்டல் ஃபோட்டோ வந்து முதல்வருடைய டிஜிட்டல் ஃபோட்டோ வைக்கணும். அதை ஒரே மாதிரி இருக்கணும், ஆளுக்கு ஆள் ஒன்று வைக்கக்கூடாது. ஒரு அரசியல் நாகரிகமாக எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு அப்படிங்கும்போது நாங்களே கூட நிகழ்வுகளை பாராட்டினேன். இது ஒரு புது விதமான ஒரு நல்ல வரவேற்கத்தக்க நாகரிகம். ஆனால் அதில் ஒரு விமர்சனத்துக்கு அவர் இடம் வச்சுட்டாரு. எடப்பாடியை போய் பார்த்துருக்கணும். நான் எடப்பாடி ஆதரவுக்கா அப்படி ஒன்றும் அப்படி சொல்லலை, எல்லாரையும் பார்க்கும்போது எடப்பாடியும் பார்த்துருக்கணும். அதை பிறந்தநாள் வேற அன்னைக்கு மறுநாளைக்கு வேற திருமாவளவன் வேற அதை ஞாபகப்படுத்தினார், நீங்கள் அவரையும் பார்த்துருங்கன்னாரு. ஆமாம் நான் திட்டமிட்டுருக்கேன்னாரு, ஆனால் பார்க்கல. ஆனால் வேலுமணி அவர்களையும் சிவி சண்முகம் அவர்களையும் போய் சந்தித்தார். அதாவது தலைவரை சந்திக்காமல் அன்னி தேதிக்கு அவங்க வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் போய் சந்திச்சிருந்தீங்கன்னா அது கூட நன்றி தெரிவித்தலாக இருந்திருக்கும். முன்னாலேயே போய் சந்திச்சிங்கன்னா என்ன, அப்போது அங்கே அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, இல்லை உங்களால் தான் அந்த குழப்பம் அப்படிங்கிறது மக்கள் உணர்கிறார்கள் இல்லையா? இன்னொரு பக்கம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், குழப்பம்னு சொல்லும்போது குதிரை பேரம் தானே. சோஃபா பேரம், சோஃபா அரசியல், புஷ்பா அரசியல்னு சொல்லக்கூடியது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வந்து உள்ள வந்து ஆதிக்கம் செலுத்துது, லாட்டரி குடும்பம். ஏன்னா முதல்ல அவங்க தான் பேசினாங்க கூட்டணியை பற்றி, தவேகாவுக்கு ஆதரவு என்பதை பற்றி பேசியது அதிமுகவில். எடப்பாடி இல்லை, சிவி சண்முகம் இல்லை, வேலுமணி இல்லை, தங்கமணி இல்லை, நீங்கள் சொல்கிற எந்த தலைவரும் மூத்த தலைவர்கள் இல்லை. 3 மாதங்களுக்கு முன்னால் அங்கே வந்து சேர்ந்த, அதுக்கு முன்னால் பாரிவேந்தர் கட்சியில் இருந்த லீமா ரோஸ் அவர்கள் தான் இந்த ஆதரவை பற்றி பேசினாங்க. அப்படி பேசுவதற்கு அவர்கள் என்ன பதவியில் இருந்தார்கள்? அதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஒன்று எடப்பாடி கொடுத்துருக்கணும், இல்லை யாராவது கொடுத்துருக்கணும். அப்போ பொதுச் செயலாளர், இப்போவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். அவர்கிட்ட இருந்து ஒன்றும் வரல. அப்போ இதை உருவாக்கி விட்டவர், இதை நோக்கி திருப்பி விட்டவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த சோபா அரசியல் வருது. ஒரு எம்எல்ஏக்கும் 60 கோடின்னு சொல்கிறாங்க. ஏதோ பல வதந்திகள் உலாவுகின்றன. எது உண்மை இல்லைங்கிறத அந்த சோஃபாவை நம்ம போய் ஒவ்வொருத்தர் வீட்லையும் கீழ்ச்சி பார்க்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் கூட எதேச்சியாக நான் சோஃபா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும், தலைவர்களும், முக்கியமான தலைவர்கள், முக்கியமான அரசியல்வாதிகள், முக்கிய புள்ளிகள் ஒரே சமயத்தில் ஆர்டர் பண்ணுறாங்க? 2வது, ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கோ எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கோ போகாத அந்த சோஃபா வந்து வேலுமணி, சிவி சண்முகம் வீட்டுக்கு மட்டும் 1 மணி நேரம் முன்னால் போகுது, அவர் பார்க்கறதுக்கு முன்னாலன்னா பல யூகங்களுக்கு இதுவாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள்னு சொல்லும் பொழுது, இப்போது முதல்ல வந்தவனே அந்த சிங்கப்பெண் அதிரடி படை அமைச்சார். 717 மதுக்கடைகளை மூடினார். ஆனால் அதுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னால் போல் அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது சந்து கடைகள்னு திமுக பீரியடில் நிறைய இருந்தது. ஒரு டாஸ்மாக் கடைனா அதை சுற்றி சட்டவிரோதமாக சந்து கடைகள்,
அதிகாரப்பூர்வம் இல்லாத கள்ளச்சந்தை கள்ளச்சந்தை பிளாக் மார்க்கெட்டில் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க சார் ஒருத்தர். அல்ல அது ஒரு இவரை திருவொற்றியூரில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணாங்க. ஆமா, அதெல்லாம் கரெக்ட். நான் சொல்றது திமுக ஆட்சியில் அப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். பழைய வரலாறு. அதாவது FL1 FL2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எலைட்டுன்னு சொல்லி பார்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து இந்த 5 மணி 6 மணியோட மூடுறது கிடையாது, நைட் ஆனாலும் கிடைக்கும். அதை தவிர இந்த இல்லீகல் சட்டவிரோதமான சந்து கடைகள் அங்கே வந்து இங்கே 10 ரூபா மேலே வச்சு விற்று சொல்கிறாங்க. இப்போ முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் இந்த நீங்கள் சொல்கிற அந்த 4 நாள் ஆட்சியில் 15 ரூபா 20 ரூபா மன்னார்குடியில் அங்கே இங்கெல்லாம் சில மாவட்டங்களில் விற்றதாக சொல்கிறாங்க. அதுக்கு ஆதவ அர்ஜுனா அந்த அமைச்சர் என்ற முறையில் அப்படி யாராவது கூடுதலாக வாங்கினாலோ கூடுதல் நேரத்தில், அதாவது அந்த மணி தாண்டி அந்த நேரம் தாண்டி விற்றாலோ அந்த மாவட்ட மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறார். அதெல்லாம் வரவேற்கலாம். எப்போ நடைமுறையில் அது நடைபெற்றால், இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றதை வரவேற்கிறோம். இது எவ்வளோ தூரம் அது வந்து சஸ்டெயின் பண்ணி செய்கிறாங்க, செய்ய முடியாதுன்னோ செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா இது ஊறிப்போன ஒரு சிஸ்டம். கடந்த ஒரு 5 வருஷத்தில் பரவலாக ஊறிப்போனது. இதை வந்து நீங்கள் தடுக்கணுன்னா அது ஒரு அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நம்ம சொல்கிறது அதுதான். நம்ம வந்து யாருடைய நோக்கத்திலும் வந்து குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது ஏன்னா ஒரு 5 வருஷமாக பாடுபட்டு அந்த பக்கம் வளர்த்துருக்காங்க. சட்டவிரோதமாக அதை எப்படி போதைப் பொருள் தான். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வந்து திமுக சார்பில் வந்து அவர் தான் மாரத்தான் திறந்து வைக்கிறாரு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு. கடைசியில் பார்த்தா தமிழ்நாட்டில் பெரிய போதை வியாபாரி அவர் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாடக அரசியல் நடந்து ஒரு சிஸ்டமே கரப்டாக இருக்கும்போது, ரஜினிகாந்த் ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னாரு, அது மாதிரி ஒரு சிஸ்டமே ஒரு மோசமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை நீங்கள் மாற்றுவதென்றால் 4 நாட்களில் மாற்றிவிட வேண்டும் என்று நாமும் வந்து எதிர்பார்க்க முடியாது, குற்றம் சொல்லவும் முடியாது. சார், ஆனால் இந்த பக்கம் நீங்க சொன்னது போல அந்த போதைப் பொருள் அந்த விஷயத்துக்கு எதிராக அரசாங்கம் வந்து நடவடிக்கைகள் எடுத்தாலும் ரீல் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 10 மணிக்கு முன்னாடி வரைக்கும் கடை மூடி தான் இருக்கும், 12 மணிக்கு தான் திறக்க போறாங்க. மூடிய கடை முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த கடை 40 வருஷமா இருந்தது, இதை மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2003 வந்து குழி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த போதைப் பொருட்களை விஜய் அவர்கள் 4 நாட்கள்ல வந்து இத்தனை கிலோ போதைப் பொருட்களை ஒழித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ரீல் அரசியல் பரப்புறாங்கல்ல சார். அதுதான் அந்த அந்த நீங்கள் சொல்கிறது அந்த சென்னை டின்னரில் ஒரு மூதாட்டி அவர்கள் சொன்னது. 40 வருஷத்துக்கு முன்னால் டாஸ்மாக் என்ற நிறுவனமே இல்லை, சாராய கடைகள் இருந்தன. 1971 கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அப்பொழுது திறந்து விட்டது தான் அது. அது ஒரு நடந்தது நிகழ்வு. 40 வருடங்கள் என்று ஒரு மூதாட்டி சொல்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மூடின கடைக்கு முன்னால் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு அதே கடை திறக்கிறதையும் வந்து வீடியோ வந்திருக்கு, அது பின்னால் வந்தது. அப்போ இது ரீல் அரசியல் என்ற. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 நாளில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, குண்டர் சட்டத்தில் கைது என்ற அறிவிப்பு, இதை வைத்து கொண்டு நம்ம வந்து ஒரு ஆஹா இது நல்லாட்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்று முடிவு செய்வதில் அர்த்தமில்லை. ரீல் அரசியல் ரியல் அரசியலாக மாறுகிறதா என்று நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் ரீல் அரசியல். 64,000 வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு தான் வந்து இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார் கீர்த்தனா என்ற பெண்மணி. உண்மையிலேயே வந்து அவளை பாராட்டணும், அவர்களுடைய திறமையை. முதல் எம்எல்ஏவா சார் அவங்க? பெண் எம்எல்ஏவா? முதல் பெண் எம்எல்ஏவா தமிழ்நாட்டுக்கு? இதுக்கு முன்னால் நிறைய பேர் இருந்தாங்களாம்மா, அவங்களுக்கு தெரியல சார். ஒரு தாவேக்கால முதல் எம்எல்ஏவா அப்படி கூட சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்களே. சரி, அது ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிதான் இப்போ நான் கூட இன்னொரு இடத்துல சொன்னேன், முதலாக வந்து ஒரு இடத்துல பேசியிருந்தாங்க, தாவேக்கால அமைச்சர் அதாவது எம்எல்ஏ ஆன உடனேவே முதல்வரானவர் வந்து சரித்திரத்தில் சாதனை படைத்து இருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவு உண்மைதான். அதே சமயத்தில் இதுக்கு முன்னால் அந்த மாதிரி இன்னொருத்தர் ஆயிருக்காரு. அவர் வந்து தேர்தலில் ஜெயித்த உடனே ஆகலை, அந்த முதல் டென்யூர்னு சொல்லக்கூடிய அந்த அந்த முதல் 5 வருடங்களிலேயே முதல்வர் ஆயிருக்கார் பெரியவர் OPS அவர்கள். 2001 தான் முதல்ல அவர் எம்எல்ஏ ஆனார். அதை ஒட்டியே அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏதோ அவர்கள் வந்து அந்த சட்ட ரீதியாக சிறை செல்ல கைதாக நிலைமை வந்தபோது அந்த அந்த இதில் வந்து இவர் முதலமைச்சர் ஆகினாங்க. ஆக முதல் முறையாக எம்எல்ஏவாக இருக்கும்போது முதலமைச்சரானவர் என்று வரும்பொழுது OPS.
ஆனால் இவர் வரும்பொழுதே முதலமைச்சராக வந்து விட்டார். அந்த அமைக்கும் போதே ஆட்சியே முதல்ல அவர் தலைவராக இருந்ததுனால வந்துட்டார். அவர் வந்து அப்போ வந்து இடைக்கால முதல்வராக வந்தார். நம்ம வந்து ஓபிஎஸ் உடைய நிலைமை வந்து எங்கெல்லாம் சுற்றி கடைசியில் வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி துணை முதல்வர்னு சொல்லி அதுக்கப்புறம் நடுவில் யாருமே வந்து ஆதரவு தராமல் கடைசியில் வந்து எந்த திமுகவுக்கு எதிராக 60 வருடமாக பேசி கொண்டிருந்தாரோ அந்த திமுகவில் வந்து ஐக்கியமாக கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தார். அந்த நிலைமைக்கு விஜய் வந்துடக்கூடாது. நீங்கள் சரித்திர சாதனை என்பது வெறும் இந்த விளம்பர சாதனைகளாக மட்டுமே இருப்பது வந்து ஆபத்து என்பதற்காக இந்த ஒப்பீடு. சார், இவரும் இடைக்கால முதல்வர் தானாமே சார்? ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எல்லாரும் உறுதியா இருங்க, 2029 மீண்டும் தேர்தல் வரப்போகுது, இதே வேகத்தோடு உழைங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை இடைக்கால முதல்வர்னா அன்னைக்கு அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஓபிஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்தார். ஏன்னு கேட்டால் அந்த அம்மா தான் வந்து சிறைக்கு போனாங்களே தவிர அது கைதானதுனால கட்சி வந்து மெஜாரிட்டி இருந்தது, பெரும்பான்மை இருந்தது. யாரோ கவுத்துருவாங்கன்ற ஒரு நிலைமை இல்லை. ஆனால் விஜயுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பக்கம் திமுகலேருந்து ஒரு 8 பேர், திமுக கூட்டணியிலிருந்து விசிக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், எந்த சமயமும் அவர் ஸ்டாலின் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. விசிகாவில் வெளிப்படையாக அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வந்தோன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்க. பல விஷயங்களில் வந்து இவர் ஜோசியர் வந்து அப்பாயின்ட் பண்ணார். அப்போ அந்த ஜோசியர் நல்லவரா கெட்டவரா, அவருக்கு திறமை இருக்கா இல்லையா அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க, எடுக்கிறதுக்கு முன்னால் யோசனை பண்ணோம் இந்த முடிவு சரியானதாக இருக்குமான்னு. உங்கள் மனதிற்கு அது சரியானதாக இருக்கும் என்று பட்டால் அந்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. நான் வந்து அந்த ரத்தன் பண்டிட் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி பேசலை. இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஜோசியர் ஏன் வரக்கூடாது, ஒரு 3வது படித்தவரெலாம் முதல்வராக வரும்போது ஒரு ஜோசியர் வந்து அதிகாரியாக வரக்கூடாதாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. அவருடைய பின்னணியை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய பின்னணின்னு சொல்கிறாங்க. அது கூட வந்து பல அரசியல்வாதிகளுக்கு வந்து சர்ச்சைக்குரிய பின்னணி இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படி யாருமே வந்து ஆட்சிக்கு வர முடியாது, எம்எல்ஏ வர முடியாது, எம்பியாக வர முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, அப்போது நீங்கள் என்ன இப்போ இவங்களுக்கு பயந்தாகணும், அவங்களுக்கு பயந்தாகணும், அவங்களுக்கு பயந்தாகணும், 4 பக்கமும் பயந்தீங்கன்னா எப்படி ஆட்சி பண்ண போகிறீங்க? அப்போ உங்களுடைய ஆட்சி கயிற்றின் மேல் நடக்கும்போது இந்த கயிற்றுடைய இந்த பக்கம் ஒரு கத்திரிக்கோளோட ஒரு 2 பேர், அந்த பக்கம் கத்திரிக்கோளோட ஒருத்தர்னு இப்படி 3 பேர் கத்திரிக்கோளோட அலையிறாங்கன்னா இந்த கயிறு எவ்வளோ நாள் தாங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளை வந்து கவலை கொள்ள செய்கிறது. இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்திகள் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், மாண்புமிகு முதல்வர் எல்லா துறைகளுக்கும் அரசு மூலமாக தமிழக அரசு கொடுத்த அந்த அறிக்கை 1 வருடத்திற்குள் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களாக இருந்தால் மட்டுமே பரிந்துரை செய்யுங்கள் என்று துறைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அப்போ 1 வருடத்திற்கு மேலே நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்களே நினைக்கிறீங்களா? உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்லை சார், பல பேர் கேட்குறாங்க இது ஸ்டாலின் ஆட்சியா இல்லை விஜய் ஆட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இந்த பக்கம் அவர் திருமாவளவன், அவர் இடது கம்யூனிஸ்ட்டு, அந்த பக்கம் வலது கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல்லாம் இருந்தாங்க. நடுவில் ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க. அவருடைய புகைப்படத்தை அப்படியே எடுத்துட்டு அப்படியே மார்ஃபிங் பண்ணி விஜய் கொண்டு வந்து வச்ச மாதிரி தானே ஆட்சி இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து திராவிட 2.0ன்னு சொல்லுவீங்களா இல்லை என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்டாலின் 2.0ன்னு சொல்லுவீங்களா? அதாவது நிறைய இடத்துல அந்த ஜோக்கு ரொம்ப பழசாக போச்சு. இருந்தாலும் அதை மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. மாப்பிள்ளை இவர் தானே கூட சட்டா ஸ்டாலின் அவர்களுடையது தானே. எப்போ வேணாலும் அவர் வந்து லகானை இழுத்து விடலாமே. அந்த ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்பொழுது இவரால் எந்த முடிவை எடுக்க முடியும்? நான் இப்போ கேள்வி கேட்குறது என்னென்னா, ஒரு ஜாஃபர் சாதிக் போதை இன்னும் ஜாஃபர் சாதிக் என்பது உதாரணம், அவராக குறிப்பிட்டு நம்ம தனிப்பட்ட நபரை சொல்ல அப்படி எடுத்துக்க வேணாம். ஜாஃபர் சாதிக்குகள் அப்படின்னு பொதுவாக போதை வியாபாரிகள், இவர்கள் திமுக தொடர்பில் இருந்தார்கள் என்பது ஏற்கனவே போன ஆட்சியில் வெளியில் வந்தது. இப்போவும் அவங்க வந்து அந்த வியாபாரத்தில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா? எடுக்க முடியுமா? எடுத்தால் இந்த ஆதரவெல்லாம் வந்து நிலைக்குமா? அதுக்கப்புறம் வந்து பல அமைச்சர்கள் 13-14 அமைச்சர்கள் மீது வந்து வழக்கு இருக்குது. இதில் சில அவற்றை வந்து கைது செய்யணும், இல்லை அவர்களுக்கு அந்த மாதிரி வழக்கு போடணும், எஃப்ஐஆர் போடணும்லாம் நிறையா நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நடுவில் வந்து அவர்களுடைய ஆட்சி என்பதால் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் அது போடாமல் இருந்துட்டாங்க, தள்ளி தாமதப்படுத்தி காப்பாற்றி விட்டார்கள். இப்பொழுது அந்த அழுத்தம் உங்களுக்கு வருமே, ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஊழலில் ஏற்கனவே ஈடுபட்டதாக வழக்குகள் உள்ளவர், அதாவது புகார்கள் உள்ளவர்கள் மீது எஃப்ஐஆரும்
எஃப்ஐஆர் உள்ளவர்கள் மீது வழக்கு விசாரணைகளும் நடைபெற வேண்டுமே, அதை யார் செய்யணும்? டிவிஎஸ்சி செய்யணும். அது யார் தலைமையில் இருக்குது? முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில். அவர் தான் அந்த இலாக்காவுக்கு பொறுப்பு. நீங்கள் அதில் கை வைக்க போனாலே இங்கே ஷாக் அடிக்குமே 8 சீட்டு. திமுக அமைச்சர்களை 2 பேரை கைது பண்ணி பாருங்க. ஆட்சி நீங்க சொல்ற 1 வருஷம் கூட தாங்காது சார். அதுக்கு தானே சார் அவங்க இது ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்கல்ல சார். ஒரு பக்கம் முடிச்சிடுறேன். நீங்க ஒரு பக்கமா நான் முதல்ல சொல்லும் போதே ஜாக்கிரதையா சொன்னேன். அந்த பக்கம் 2 பேர் கத்திரிக்கோள் வச்சுட்டு நிற்கிறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறாங்க. நான் ஒரு பக்கத்தை பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அதுக்குள்ளே அந்த பக்கம் போயிட்டீங்க. நான் அங்கே வருவேன். ஏன்னா இப்போ அந்த பக்கத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலோ, இல்லை போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நடவடிக்கை எடுத்தாலோ, டாஸ்மாகில் சந்து கடைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலோ பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னு நான் சொல்லலை. மக்கள் வழக்கம் போல் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அது வேறு விஷயம். நடவடிக்கை எடுத்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் நல்லெண்ணத்தில் செய்தால் கூட உங்கள் ஆட்சி கவிழும் சூழ்நிலை உருவாகலாம். எந்த பக்கத்திலிருந்து? திமுக பக்கத்தில். சரி, இப்போ நீங்கள் அதிமுக பக்கம் இதில் அவங்கெல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்கிறாங்களே தவிர திமுக சைட்லேருந்து. ஆனால் உண்மையில் அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வன்னியரசு எனக்கு அமைச்சர் வேணும்னு கேட்குறாரு. அங்கே சிபிஐயில் தளி ராமச்சந்திரன் அவர் மீது பல வழக்குகள் இருக்குது. அதாவது கொலை உட்பட்ட கொடுங்குற்ற வழக்குகள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகால தான் 41 பேர் மேலே எம்எல்ஏ பேரில் கிரிமினல் வழக்குகள் அதிகமாக உள்ள கட்சி தாவேகா. அது காரணம் என்ன? 115 பேர் திமுக அதிமுகலேருந்து வந்தாங்க. வரும்போதே அவர்கள் பேகேஜ்னு சொல்லுவாங்க, மூட்டையுடன் வந்திருக்கிறார்கள், குற்ற வழக்கு மூட்டையுடன். நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு ஒரு ஆட்சியிலையும் அவங்கள எம்எல்ஏவாக வந்ததுக்கப்புறம் ஊழலற்ற ஆட்சி, தூய்மையான ஆட்சி, தூய ஆட்சின்னு சொன்னீங்கன்னா அந்த தூய ஆட்சி எங்கேருந்து வரும்? நீங்கள் வார்த்தையில் மட்டும்தான் தூய ஆட்சின்னு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே நீங்கள் குற்ற வழக்கு பின்னணிகள் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு தூய ஆட்சியை உங்களால் கொடுக்க முடியும் என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த ஒரு குடும்பம் லாட்ரி ஏதோ சோஃபாக்களாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பின்னால் அது வருமானமாக வரும் என்று எதிர்பார்த்து தானே சோஃபாக்களை அனுப்புகிறார்கள். அந்த சோஃபா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அது புரிஞ்சவர்களுக்கு தெரியும். அப்போ அவங்க அந்த முதலீடு செய்கிறார்கள் என்றால் 1000 ரூபா முதலீடு பண்ணுறாங்கன்னா 1000 கோடி முதலீடு பண்ணுறாங்கன்னால் 10,000 கோடி வருமானம் வரும்னு எதிர்பார்த்து பண்ணுறாங்க. அந்த 10,000 கோடி சட்டபூர்வமாக எப்படி வரும்? டாஸ்மாகை தனியார் மயமாக்க போகிறாங்க. செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக அவருடைய குழு கரூர் கேங்கு செய்ததை இப்போ தனியார்கள் 2 பேரை ஆளுநரை பார்க்கும்போது 2 உங்களுடைய ஜனநாயகன் பட தயாரிப்பாளரையும், அவரே டம்மி தயாரிப்பாளர்னு ஒரு செய்தி இருக்குது, அவரையும் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரரான அந்த தொழிலதிபர், அவர் ஆந்திராவில் கனிம வளம்னாலே நமக்கு என்னன்னு புரியும். நம்ம அவர் ஆதாரங்களை வைத்து கொண்டு சொல்லவில்லை. பொதுவாக கனிம வளம்னாலே பல சர்ச்சைகளும் சிக்கல்களும் உள்ளது. மணல் இப்படின்னு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபர். நான் சொல்கிறேன், அவர் தூய்மையான தொழிலதிபராகவே இருக்கட்டும், நேர்மையான தொழிலதிபராகவே இருக்கட்டும், நேர்மையான தயாரிப்பாளராகவே இருக்கட்டும். ஆளுநரை பார்க்க போகும்போது கட்சி நிர்வாகிகளை கூட்டு போனமே தவிர சம்மந்தமில்லாத 2 பேரை ஏன் கூட்டு போகிறீங்க? ஆளுநருக்கும் அந்த ஆட்சி அப்போது இவங்க 2 பேரும் இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பங்கு, ஒரு வியாபாரம், லாபம் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்ற யூகத்திற்கு இடம் கொடுக்கிறது, விமர்சனத்துக்கு இடம் கொடுக்கிறது. இது இந்த சைடில். இப்போ இந்த அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒரு பக்கம் திமுகவுடைய அழுத்தம், அதே பக்கத்திலேருந்து உங்களுக்கு அந்த போதைப் பொருள் இந்த மற்ற விஷயங்களோட அழுத்தம், அதுக்கப்புறம் நீங்கள் நம்பி இருக்கும் தொழிலதிபர்கள், பணம் போட்டவர்கள், அது லாட்ரிக்காரரோ மணல்காரரோ சினிமாக்காரரோ இவரெல்லாம் பணம் போட்டிருக்காங்க. இவர்களுக்கு பின்னால் யாரோ அவர்கள் மூலமாகவோ இவர்களுடைய அழுத்தத்தை தாண்டி நீங்கள் எப்படி தூய ஆட்சியை கொடுக்க போகிறீர்கள் என்பது எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பு, கவலையாக இருக்கிறது. இந்த பக்கம் அதிமுக வருவோம், 25 பேர் கொடுத்துருக்காங்க, இவர்களுக்கு 5 பேர் அமைச்சர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் வந்த செய்தி, சட்டபூர்வமாக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 91 ஷெட்யூல் சட்ட அமைப்பின் பிரகாரம் இந்த 25 பேர் இவர்கள் பதவி இழப்பு என்பது அநேகமாக உறுதியாகும். ஆனால் சபாநாயகர் இப்பொழுது முடிவு எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்குறவங்கள போய் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார். அவரை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி தாமதப்படுத்துவார். இது எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்கிறது பல
ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இது ஆல்ரெடி இவர் கவர்னரை பார்த்து கொடுத்துட்டார் எடப்பாடியார். இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2018 இவர் டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக வந்தபோது ஒரு 18 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து அங்கே போனாங்க. இறுதியாக என்ன நடந்தது? 18 பேருக்கும் பதவி போச்சு. பதவி போனது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆகிவிட்டது. இந்த 18 பேரில் ஒருத்தர் கூட இன்னைக்கோ இல்லை பிற்காலத்திலேயோ அந்த அது நடந்ததுக்கு பிறகு எம்எல்ஏ ஆக முடியல. அரசியல் வாழ்க்கை என்பது அதோடு முடிந்து விட்டது. அந்த 18 பேர் எக்ஸ் ஒய் யார் வேணாலும் இருக்கட்டும். அப்போ இந்த 25 பேருக்கு என்னைக்காக இருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் முடிவு. ஏன்னு கேட்டால் நீங்கள் கொறடாவை மீறி ஒரு வாக்களித்திருந்தால், ஆதரவோ எதிர்ப்போ செய்திருந்தால் அப்படின்னு இருக்குது. இவங்க ஒரு கொறடா அகிரிகிருஷ்ணமூர்த்தியை போட்டாங்க, இவங்க வந்து விஜயபாஸ்கர் அவர்களை போட்டார்கள். இது சட்டமன்றத்தில் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடிவாகவில்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் இந்த கொறடா அந்த யாட்ஸ்டிக் அந்த ஒரு அளவுகோல் வந்து அப்ளை ஆகலைன்னு வச்சுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தீர்ப்பெல்லாம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது? அப்போ கட்சியின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், யார் கட்சியின் தலைவர்னா இப்போ அங்கே பொதுச் செயலாளர் தான், எடப்பாடி தான். அப்போ அவர் யாரை சொல்கிறாங்களோ அந்த கொறடா இல்லை அவருடைய ஆணைப்படி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இவர்கள் எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தில் சிக்குவார்கள். அதாவது இது கொஞ்சம் சட்ட சிக்கல் தான். ஆனா அது ஒரு கூண்டோடு போனா தானே சார், அது ஒரு 32க்கும் மேற்பட்ட 32 பேருக்கு மேல போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதுதான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி 3/2 பகுதி வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் சிவசேனாவில் நடந்தது போல் நடக்கவில்லை. 32 வரல. 32 வந்திருந்தா அப்போ வந்து வேலுமணி குழுவினருக்கு வந்து உண்மையான அதிமுக என்ற பெயர் வந்து இருக்கும், விஜய்க்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். இப்ப 25 32 இல்லை, இப்போ ரெண்டும் கேட்டான். 25 6 வந்த வரைக்கும் முதல் நாள் சரி, பட் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்? உச்சநீதிமன்றம் போனால் என்ன ஆகும்? அந்த உச்சநீதிமன்றம் போனால் ஒரே மாதத்துலலாம் முடிவாக இருப்பதில்லை, 6 மாதமோ 1 வருஷமோ ஆகலாம் முடிவு வரத்துக்கு. 1 வருஷத்தில் வந்தாலே பெரிய விஷயம். 2011 சைதை துரைசாமி அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது தொடர்ந்து வழக்கு, இவர் வந்து பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னது 2011. அதுக்கப்புறம் 3 4 8 அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2026 ஆச்சு, இன்னும் இறுதி தீர்ப்பு வரல. ஸோ இப்படி இழுக்கலாம். ஆனால் ஏதாவது இடைக்கால தடைன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு இடைக்கால தடை. இவர்கள் வந்து இந்த ஒரே ஒரு ஓட்டில் தோத்த பெரிய கருப்பனுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிச்சு, அந்த சீனிவாச சேதுபதி தாவேகா வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை வாங்குன்னு வாங்கிடுச்சு. யாரு? உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை பற்றி இனிமேல் நீங்கள் அதை விசாரிக்கவே கூடாது. அது எப்படி ஜனநாயக ரீதியில் ஒரு ஆளை தடை பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அவர் 2வது எலெக்ஷன் பெட்டிஷனை எப்படி ரிட் பெட்டிஷனாக கொண்டு வந்தீங்க? அவங்க டெக்னிக்கலாக கேட்குறாங்க. அப்போ கொண்டு வந்ததின் பின்னால் வேற ஏதோ சிக்கல் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் குழப்பம் இருக்கா மாதிரி நீதித்துறையிலையும் குழப்பம் இருக்குது. நம்ம அதை பற்றி விவரமாக பேச வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது இந்த மாதிரி வந்து கடைசியில் வந்து வெற்றி யாருக்கு சட்ட ரீதியாக என்றால் சாத்தியக்கூறுகள் எடப்பாடி பக்கம் இருக்கு. அது அப்போ திடீர்னு எப்போ அப்படி ஒரு முடிவு வந்ததுன்னா இந்த 25 பேர் மறுபடியும் தாவேகாவுக்கு போனோம். தாவேகாவுக்கு போய் எம்எல்ஏ பதவி போயிடும், இல்லை ராஜினாமா பண்ணணும், இடைத்தேர்தல் நிற்கணும். இடைத்தேர்தல்னா 25 பேரில் எவ்வளோ பேர் திரும்பி வருவாங்க? இதில் நிற்கிற இடங்களில் கோயம்புத்தூரோ விழுப்புரமோ எங்கே நிற்கிறீங்களோ, ஏற்கனவே நீங்கள் தாவேகா வேட்பாளர்களை தோற்கடித்து இவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். இப்போ அங்கே இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் இவர்களை வந்து ஏற்றுக்கொள்வார்களா? இவர்களுக்கு வேலை செய்வார்களா? இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. இன்னைக்கு காலையில் வந்த செய்தி என்னன்னா, இந்த அமைச்சர்களுக்கு வந்து 3 பேர், அதாவது 5 பேர் அமைச்சர் கொடுக்குறதா இருந்தாங்க இல்லையா, சட்ட நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்ததில் முதல்வர் தரப்பிலோ அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வரும். அந்த இப்போ கேட்டீங்க விஜய், அதாவது முதல்வர் மீதே குதிரை பேரத்திற்கான, ஏன்னா இப்போ 2 பக்கமும் குதிரை பேரம்னு பேசுகிறாங்க. வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கா சார் விஜய் மீது? குதிரை பேரம்ங்கிறது ஆதாரம் இருந்தால் பதிவு செய்யலாம். இல்லை சார், அதாவது இப்போ வந்து எதிர்த்தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே வந்து வைக்கிறாங்க, குதிரை பேரம் நடத்தி தான் நீங்கள் ஆட்சியை பிடித்தீங்க அப்படின்னு. சட்டமன்றத்தில் சொன்னதுனால அது வந்து சட்டமாகி விடாது. ஆனால் இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேடைகளில் பேசுகிறாரு,
குதிரை பேரம் நாங்க நடத்தல, நீங்க நடத்துனீங்க தாவேகா ஆட்சிக்கு எதிரா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க, இல்லையா? இந்த குதிரை பேரம் வந்து ஒரு காலத்தில் ஜார்க்கண்டில் வந்து இதே மாதிரி வந்து நடந்தது. பல வருடங்களுக்கு முன்னால், நான் சொல்கிறது 30 வருடங்களுக்கு முன்னால். ஜார்க்கண்டில் பணத்தை எடுத்துக்கிட்டு லஞ்சம் கொடுத்த பணம்னு சொல்லி உள்ளே கொடுத்தாங்க. கடைசியில் யார் கொடுத்தாங்கன்னு வரல, யார் அந்த கரன்சி நோட்டை வந்து சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ, இல்லை சட்டமன்றம் நினைக்கிறேன், அது கொண்டு வந்தாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ சட்டம் எந்த திசையில் பாயும் என்பது நமக்கு சொல்ல முடியாது. இது சிக்கலான ஒரு விஷயம். நம்ம சொல்கிறது என்னன்னால், இந்த 25 பேருடைய ஆதரவு என்பது நிலையானதா என்றால் இருக்க வாய்ப்பில்லை என்று தான் சொல்கிறோம். நாளைக்கு இந்த 25 32 ஆனால் ஒரு கால் நிலையானதாகலாம். இன்னைக்கு காலையில் வந்து இவங்களுக்கு அமைச்சர்கள் இல்லை, அமைச்சர்கள் பதவி இப்போ கொடுக்க போகிறது இல்லை, வாரியம்லாம் இப்போ உடனடியாக எதுவும் இல்லை அப்படின்னு வரும்போது 3 பேர் வந்து நாங்கள் திருப்பி எடப்பாடி கேம்புக்கே போகிறதாக, கூடாரத்துக்கு போவதாக சொல்கிறார்கள் என்று ஒரு செய்தி. இப்படியான்னு இப்படி இந்த ஊசலாடுகிறது. இந்த நிலையில் திமுகவிலிருந்து வர ஆதரவையும் நம்ப முடியாது. எப்போ வேணாலும் திரும்பி போயிடுவாங்க. அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால், போன ஆட்சியில் நடந்த தவறுகளுக்காக நடவடிக்கைகள் எடுத்தால் அதுவும் அதே பிரச்சனை தான். இப்போ விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆதாரம் இருந்தால் தான் எடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பை விட இமேஜ் டேமேஜ் தான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்து இப்போ அவரே 1 வருஷத்துக்கு மேலே தாங்காதுங்கிற அர்த்தத்தில் தான் பேசுகிற மாதிரி தான் தெரியுது. 1 வருஷத்துக்கான திட்டங்கள் மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களும் வந்து 2029 தேர்தல் வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாலேயே தேர்தல் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தல் இன்னொரு ஷாக்கும் கொடுக்குறாரு சார். ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல இடைத்தேர்தலில் போட்டியிடணும், விஜய் போட்டியிட்ட அதே தொகுதியில் அப்படின்னு சொல்லி அவர் உடன் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் போன்ற அமைச்சர்கள்லாம் அவருக்கு வந்து வலியுறுத்துவதாக ஒரு தகவல் வருது. எனக்கு என்னமோ அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகமாக தெரிகிறது. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அவர் வந்து அதை வந்து ஏற்றனா மறுபடியும் அங்கே ஒரு ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, அது இன்னும் மோசம், இப்போ உள்ள விளைவை விட மோசமாக போகும். இப்போ வந்து ஏதோ ஒரு கொஞ்ச நாள் அதை மறந்து உதயநிதி அவர்கள், எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அடுத்த வாரிசு, அடுத்த முதல்வர் வேட்பாளர் திமுகவிலிருந்து உதயநிதி தான் என்பது எழுதப்படாத விதி திமுகவுடைய வாரிசு அரசியலில். இப்போ போய் மறுபடியும் அங்கே நின்று அங்கே ஒரு கால் ஏதோ ஒரு காரணமாக தோத்துட்டார்னு வைங்க, அவர் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு நின்னார்னா. ஆனால் அப்படி ஜெயிக்க முடியவில்லை என்றால் இன்னும் அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக முடியுன்றதுனால அதற்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி இந்த குதிரை பேரத்துக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் எந்த பக்கத்துலையுமே சொல்ல முடியாது. ஆனால் எங்கே பிரச்சனைன்னா இந்த சட்ட சிக்கல், இந்த கொறடா இல்லாமல் நீங்கள் இப்போ பொதுக்குழுவில் வந்து மறுபடியும் இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க, பொதுக்குழுவில் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்லி மறுபடியும் வந்து உறுதிப்படுத்தி விட்டார், மறு உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்றால் இந்த 25 பேர் கதியும் வந்து அதோ கதி. இந்த 18 பேர் டிடிவி பக்கம் போனாங்களே அந்த நிலைமை. ஆனால் எடப்பாடியிடமிருந்து அவர் பக்கத்தில் இருந்து இன்னொரு 7 பேர் இங்கே வந்துட்டாங்க. 25 32 ஆயிடுச்சுன்னா இதுதான் சிவசேனா மாதிரி ஆகிவிடும், மகாராஷ்டிரா மாதிரி. நான் வந்து இதுதான் அதுதான் சொல்லலை, எப்படி வேணாலும் ஆகலாம். இது ஒரு இந்த சீசா விளையாட்டுன்னு சொல்லுவோம். இப்படி இந்த இப்படின்னு வர ஆத்தக்கூடிய சீசா விளையாட்டு மாதிரி தெரிகிறது. இது இந்த அரசியலில் வந்து யார் ஜெயிப்பார்கள் என்பது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது, சட்ட நுணுக்கங்களை பொறுத்து இருக்கு. இப்போ சட்டமன்றமே எடுத்துக்கிட்டோம்னா விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சற்று மாறி உதயநிதி விசஸ் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு போயிட்டு இருக்கேன் சார். இல்லை, அதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்கள் முதல்வராக இருந்தாலும் அதுக்கு அடுத்த இடம் அப்படிங்கிறது முன்னால் அந்த இது இந்த தேர்தலுக்கு முன்னால் இல்லை இந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் புஷி ஆனந்த் அவர்களாக இருந்தார். ஏன்னா அவர் ரசிகர் மன்றத்திலேருந்து இயக்கமாக்கி கொண்டு வந்தார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவிலிருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவர் வந்து ஃபண்டிங் பணம் வந்து செலவு பண்ணதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து யாரும் வந்து ஆதாரம் கொடுக்க போகிறது இல்லை. பல கோடிகள் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அது அவருடைய பணமா? இப்போ வந்து அவருடைய பணம் இல்லை, அவர் மாமனார் அவருக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. அப்படி ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் இப்பொழுது நடப்பதையெல்லாம் பார்த்தால் லீமா ரோஸ் அவர்களே அதிமுகவில் வந்துட்டு முதல் குரலாக வந்து தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி அந்த 25 பேரில் ஒருவராக அவரும் வந்து விட்டார் என்பதால் அப்போ வந்து அங்கேருந்து தான் பணம் வருது, ஃபண்டிங் வருதுங்கும் பொழுது ஏதோ
ஆதவர்ஜுனாவிற்கும் அவருடைய மார்ட்டின் அவர்களுக்கும் மற்ற குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருப்பது போல ஒரு தோற்றம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாய தோற்றம். வியாபாரம், ஆட்சி, அதிகாரம்னு வரும்பொழுது பகைவர்களே ஒன்று சேரலாம். திமுகவும் அதிமுகவுமே ஒன்றா சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக்குவதாக ஒரு ப்ரப்போசல் வந்து அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது. திருமாவளவனை பொது வேட்பாளராக கொண்டு வருவதாக பேசப்பட்டது. அவரே வந்து எனக்கு தெரியாது, நண்பர்கள் தான் சொன்னாங்கன்னு. இதெல்லாம் வந்து மக்கள் நினைத்து பார்க்காதது. 10 நாளைக்கு முன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிட்டாங்க, எப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்றது இல்லாமல் இவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணதோ, அவங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுறதோ, வெளியிலிருந்து ஆதரவோ, உள்ளே போய் அதிகாரத்தில் பங்குடன் ஆதரவோ. ஆனால் தான் திமுக குடும்பத்தில் ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கிறது. திமுக அதிமுக வந்து சேர்ந்து விஜயை ஆட்சிக்கு வரவிடாமல் சேர வேண்டும் என்கிற ஒரு ப்ரப்போசல். அதில் என்ன குதிரை பேரம்லாம் நம்ம தெரியல, நடந்திருக்கலாம். அரசியல் என்றால் குதிரை பேரம் என்பது கூடவே இலவச போனஸ் மாதிரி இலவச இணைப்பாக வரக்கூடியது. வந்தது என்று நாம் சொல்ல முடியலன்னா கூட வரக்கூடியது. அது மாதிரி வரும்பொழுது தான் திடீரென்று பேனா நிறுவனத்தை இழுத்து மூட சொல்லிவிட்டார்களே சபரீசன் அவர்களுடையதை. அப்போ உதயநிதி தான் அழுத்தம் கொடுத்து சரியான தகவலை கொடுக்காமல் அப்படின்னு சொல்லி சொன்னதாகும். அதே மாதிரி நான் ஏற்கனவே பல நிகழ்வுகளில் பேசினேன். பெங்களூரிலிருந்து கலைஞர் அவர்களுடைய மூத்த மகளான செல்வி அவர்கள், கனிமொழி அவர்கள், கயல்விழி அவர்கள், மூக்க அழகிரி அவர்களுடைய மகள், இவங்கெல்லாம் வந்து துர்கா அம்மையாரிடம் வந்து நீங்கள் இந்த பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை அரசியலை வந்து நீங்கள் அனுமதிச்சிங்க, நீங்கள் நேரடியாக அரசியலில் பல இடங்களில் ஏதோ ஒரு வகையில் சேகர்பாபு இந்த கிச்சன் கேபினெட் என்று சில இடங்களில், அதாவது ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட்டீர்கள். நான்லாம் இவ்வளோ வருஷமாக கருணாநிதியோட மூத்த மகளாக இருக்கேன், நான் வந்து எப்போ தலையிட்டிருக்கேனா? இப்படி பண்ணி கடைசியில் நமக்கு வெற்றி வந்தால் பரவாயில்ல, கொளத்தூரில் ஒரு சிட்டிங் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை என்னுடைய தம்பி இளைய சகோதரரை தோற்குமாறு செய்து விட்டீர்களே, இப்படிப்பட்ட பின்னடைவு என்று அவர் வருத்தப்பட்ட மாதிரியும், அது வந்து சேகர்பாபு மீது அவர்கள் கோவப்பட்ட மாதிரியும், யார் துர்கா அம்மையார், இதனுடைய பின்விளைவுகள் அதை வச்சுட்டு தான் அவர் அழுதுகிட்டு இருந்தார். சேகர்பாபு வருத்தப்பட்டிருந்தார். ரைட்டு. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அப்போ திமுகவிலும் அந்த குடும்பத்திலும் வந்து சில பிளவுகள் அல்லது விரிசல்கள் அல்லது கருத்து வேற்றுமைகள் தெரிகிறது. இவ்வளவு நாள் சபரீசனுக்கு இருந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சுதந்திரம், அந்த ஆதிக்க ஒரு அடையாளம் இப்பொழுது கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறதோ, ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ. உதயநிதி அவர்கள் வந்து அவருடைய அந்த என்ன அதிகார அந்த நிலை வந்து உறுதிப்பட்டிருக்கிறதோ. ஏன்னா இதுக்கப்புறம் என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவராக மட்டும் இருந்து கொண்டு செயல்படுவார் என்பது இப்போ இல்லை. நான் 6 மாதம் முன்னாலேருந்து நிறைய நிகழ்வுகளில் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் முதல்வராக வந்தாலுமே அவர் வந்து கொஞ்ச நாளில் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த மாதிரி இருப்பார்னு. இதெல்லாம் எது நடக்க போகுது, ஏன்னா அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நம்ம வந்து யூகம் தான் செய்ய முடியுமே தவிர அது 100% சரியாக நாம் கணிப்பது என்பது இயலாத காரியம். அதுவும் அரசியல்வாதிகள் நேற்றுக்கு ஒன்று பேசுவாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, நினைச்சதையே அவங்க ஏன் மாற்றிக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி சேருவதற்கு முயன்றார்கள் என்பதே மிக அதிர்ச்சியான ஒரு செய்தி, மக்களுக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் சரி. அப்படி இருக்கும் பொழுது எது வேண்டுமானாலும் அரசியலில் நிகழலாம், நிரந்தர பகைவனும் இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்று நிலவுகிறது. இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஆதவ் வர்சஸ் உதயநிதியா அப்படின்னு கேட்டால், இப்போ விஜய் அப்போது சட்டமன்றத்தில் வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த சோஃபா விஷயத்தை உதயநிதி. உடனடியாக விஜய் அவர்களால் பதில் அவர் சொல்லவில்லை. என்ன காரணத்தினால் சொல்லவில்லை என்று தெரியாது. ஆனால் அவர் 8 மணி நேரம் பொறுத்து ஒரு அறிக்கை மூலமாக கொடுத்தார். அதற்கு உதயநிதி அவர்கள் பதில் கொடுத்தார். உடனடியாக பேசாமல் 8 மணி நேரம் கழித்து அறிக்கை கொடுத்து, அப்போ யாரோ எழுதி கொடுத்து நீங்கள் அறிக்கை படிக்கிறீங்களாங்கிற அர்த்தத்தில் வந்து கிண்டல் பண்ணி கொண்டு வந்தார். அப்பொழுது விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு இன்னும் அந்த 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 அரசியல் அனுபவம், உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உடனடியாக நீங்கள் கேட்டோன்னா நான் பதில் சொல்லணும், நான் உடனே புக்கை பார்த்து யாராவது எழுதி கொடுத்து அது கொஞ்சம் நேரமாகும். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், இப்படியும் இருக்கிறார், அப்படியுமே இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு இதில் ஆதவ் அர்ஜுனா டக்கென்று பதில் சொல்கிறார் என்பதால் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்லலாம், அது ஒரு காரணம். இல்லை அவர்கள் குடும்பத்தில் இருந்து சொல்கிற மாதிரி சோபாக்கள் வருகின்றன, இல்லை வந்து
ஒரு ஒரு ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து கிட்டத்தட்ட நம்பர் 2ஆக பார்க்க போய் முன்னால் புஷிக்கு அந்த ஆனந்த் அவர்களுக்கு அந்த ஒரு நிலை இருந்தது. விஜய் வந்து வெளிப்படையாக பேசும்போது பதவி ஏற்கும் பொழுது இப்போ நான் மட்டும்தான் பவர் சென்டர், வேற யாரும் பவர் சென்டர் இல்லை, யாரும் ஆட்டம் போடாதீங்கன்னு சொன்னார். பட் ஆனால் அங்கே ஏற்கனவே 4-5 பவர் சென்டர் இருக்குன்றது உலகம் அறிந்தது, தமிழ்நாட்டு மக்கள் அறிந்தது. அந்த பவர் சென்டர்களால் ஒன்றோடு ஒன்று சரியாக இணையவில்லை என்பதும் எல்லாருக்கும் தெரிந்தது. அதில் இப்பொழுது ஆதவ அர்ஜுனா வந்து புஷி ஆனந்தை ஓவர்டேக் பண்ணி வராரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிருவோம். நம்ம இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கறதா முடிவு பண்ண போது ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 1946 யார் பிரதமர் ஆகிறதுன்னு மகாத்மா காந்திகிட்ட போய், மகாத்மா காந்தி நேரடி அரசியலில் இல்லைன்னா கூட ஒரு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஆசானாக இருந்தார். அவரிடம் கேட்டபோது இதான் தேர்தலெலாம் வைக்க முடியாது, அப்போ வந்து 16 மாநிலங்கள் தான், இப்போது நிறைய 32-33 வந்துடுச்சு, அப்போ 16 மாநிலங்கள். 16 மாநிலங்களிலும் காங்கிரஸ் பிரதிநிதிகள் ஒரு பிரதிநிதி, இவங்க 16 பேரை கூட்டி தேர்தல்னு வச்சு இவங்க நிற்கிறது அவங்க நிற்கிறதுன்னு வச்சா அது ஒரு ஆரோக்கியமாக இருக்காது. உங்களுக்கு யார் வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்கள்னு ஒரு சீட்டில் எழுதி போடுவோம், யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். இல்லை 16 பேரில் கிட்டத்தட்ட 13 பேரோ என்னமோ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பெயரை, நேரு அவர்களுக்கு ஒருத்தரோ யாரோ போட்டிருந்தாங்க, ஒரு 2 பேர் வந்து யாரையுமே குறிப்பிடாமல் விட்டார்கள்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு யாரையோ குறிப்பிட்டதை சொல்லுவாங்க. ஆக 13 பேர் என்பது பெரும்பான்மை. அப்போ யார் வந்திருக்கணும் பிரதமராக? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆனால் நேரு அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் பட்டேல் அவர்களை அழைத்து அவருடைய தந்தை மோதிலால் நேரு அவர்கள் நம்ம இயக்கத்திற்காக காங்கிரஸ் இயக்கத்திற்காக நிறைய ஃபண்டிங் பண்ணியிருக்கார், நிதி உதவி செய்திருக்கிறார். அவருடைய நிதி உதவி இல்லை என்றால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இவ்வளோ நாளைக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு நீ விட்டு கொடுக்க வேண்டும், எனக்காக என் மேல் உனக்கு மரியாதை இருக்குமானால் நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு என்ன சொல்கிறது எமோஷனலாக ஒரு அழுத்தம் கொடுத்தார், உணர்வுபூர்வமான அழுத்தம். அவர் காந்தி மீது இருந்த மரியாதையினால் விட்டு கொடுத்து விட்டார். அவருக்கு வந்து என்ன சொன்னாங்க, நீ நம்பர் 2ஆக இருக்கலாம், உள்துறை அமைச்சராக இருக்கலாம், ஹோம் மினிஸ்டர். அப்போ தான் ஜின்னா என்ன பண்ணார், முகமது அலி ஜின்னா, என்னை பிரதமராக்குங்கள் இந்தியாவுக்குன்னு கேட்டார். காந்தி வந்து நீங்கள் எப்படி அது எப்படி முடியும்? அவர் என்ன கேட்டார், 1 ஓட்டு வாங்கின நேருவை பிரதமர் ஆகிறீங்க, நான் 0 ஓட்டு வாங்கினேன், என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஜின்னாவுடைய லாஜிக். அதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை நேரு. அப்போ எனக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுங்கன்னாரு. நேரு சந்தோஷமாக பிரித்து கொடுத்துட்டார், சந்தோஷமாகவோ வருத்தமாகவோ பிரித்து கொடுத்துட்டார். பிரித்து கொடுப்பதற்கு அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதில் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இங்கே போட்டியாளராக இருப்பார், அதனால் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துட்டோம்னா, ஏற்கனவே அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, இந்த ஒன்றில் தான் அது முடிவாச்சுன்னு சொல்லலை, அது ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் இருந்தபோது இப்படி ஒரு தீர்வு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு வருதோ இல்லையோ, நேரு பிரதமராகும் பிரச்சனை தீர்வு அடைகிறது என்பதற்காக. எதற்காக? அவர் நிதி உதவி செய்தார் அவருடைய தந்தை பட்டேல். அதனால பட்டேலுக்கு பதவி, அப்போ 13 பேர் தேர்ந்தெடுத்தும் அவரால் பிரதமராகும். இப்போ இந்த உதாரணத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு இப்போ உள்ள விஜய் ஆட்சியில் பொறுத்துங்க. எங்கிருந்து நிதி உதவி வருகிறதோ அவர்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மையோ ஒரு ஆதிக்கமோ ஒரு அதிகாரம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக. அந்த வகையில் ஆதவ் வர்சஸ் நீங்கள் உதயநிதின்னு சொல்லும்போது அந்த லாஜிக் வந்து கரெக்டு தான். ஆனால் பட்டேல் போன்று 2ஆம் நிலைக்கு விஜய் போவார் என்று நம்ம அது நம்மளுடைய அர்த்தம் இல்லை. இங்கே 2ஆம் நிலையில் இருந்த புஷி ஆனந்த் இப்பொழுது கிட்டத்தட்ட 3ஆம் நிலைக்கு கொண்டு போகப்பட்டு 2ஆம் நிலைக்கு ஆதவ் முன்னேறி இருக்கிறார். அதற்கு காரணம் நேரு அந்த மோதிலால் நேரு பற்றி சொன்னபோது அந்த நிதி உதவி அந்த மாதிரி சம்பந்தமான பொருளாதார ரீதியான விவகாரங்கள் அப்படின்னு ஒரு யூகம் வருவது, விமர்சனம் வருவது மறுக்க முடியாதது. இதெல்லாம் தாண்டி எவ்வளவு காலம் ஆட்சி செய்ய முடிகிறது நிம்மதியாக? இந்த ஆட்சியில் என்ன நல்லது அவரால் செய்ய முடிகிறது? இந்த நல்லது செய்யும்போது எங்கேருந்தெல்லாம் எதிர்ப்பு வருகிறது, எங்கேருந்தெல்லாம் பிரச்சனை வருகிறது, இதனால் ஆதரவு வாபஸாக போகிறது. இதுதான் வந்து இந்த 4 நாள் ஆட்சியே 40 வருஷமாக இருக்குன்ற மாதிரி அது ஒரு நாளும் 4 மேனியும் இப்படித்தான் இருக்க போகிறது. இதை வந்து
தடுக்க முடியாது. இன்றைக்கு இதுவே அவருக்கு 120 130 சீட்டு வந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை தேர்தல் 2029ன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இல்லையா, 6 மாதத்திலிருந்து 1 வருடம், அடுத்த வருடம் மார்ச்சுக்குள்ளே தேர்தல், மறுதேர்தல் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஆட்சி கவிழ்ந்தோ கவிழ்க்கப்பட்டோ இல்லை அந்த சூழ்நிலை உருவாகியோ, அதிமுக டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அந்த சூழ்நிலை வரும், இந்த 8 பேர் வாபஸ் வாங்கினாலும் வரும். இதை தாண்டி ஏற்கனவே தவேகாவில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் திமுகவிலோ அதிமுகவிலோ இருந்து வந்தவர்கள் தான். இவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டார்கள் என்றால் அது மூன்றாவது ஒரு ஆப்ஷன். யாரால் விலை கொடுத்து வாங்க முடியும்? இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதிமுக வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு மண்டை உடையுது. யார் என்னன்னு திமுக வாங்க முடியும். அவர்களுக்கான பொருளாதார வசதியும் இருக்கிறது, அந்த வலிமை இருக்கிறது, அரசியல் திறன் வலிமை, அதை திறன் என்று எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், இது இருக்கிறது. அப்படியும் ஒன்று நிகழலாம். அப்படி நிகழ்ந்தால் நீங்கள் கேட்பீங்க, அப்படி ஐயோ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் பதவி போடுமே, அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஒரு சின்ன நான் அந்த அந்த கடைசி வரியை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்றாங்க, புதுசாக எம்எல்ஏ இருக்கார். 5 வருஷம் இருந்தால் எவ்வளோப்பா சம்பாதிப்பேன்? தெரியலைங்க, ஒரு 10-20 கோடி சம்பாதிப்பேன். இன்றைக்கே 30 கோடி கொடுத்தா ரிசைன் பண்ணு, வந்துரு, மறுபடியும் நாங்கள் வந்தால் உடனே எம்எல்ஏ ஆக்கிடுறோம், இல்லை ஒரு மேயர் ஆக்கிடுறோம், ஒரு உள்ளாட்சி பேரூராட்சி தலைவர் ஆக்கிடுறோம். திமுக அப்படி சொல்வார்கள் என்று நான் சொல்லவில்லை. இதற்கெல்லாம் முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அப்படி நடக்க இந்த காலத்தில் நாஞ்சில் மனோகரன் இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப அந்த கலைஞர், நெடுஞ்செழியன், இந்த காலத்தில் இருந்தே எம்ஜிஆர், இந்த காலத்தில் இருந்தே இப்படி சில உதாரணங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது எதுவும் நிகழலாம் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.